வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். பொதுவா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் குடிகொண்டிருந்தாலும், அதே மாதிரி மதுரையில் சுந்தரேஸ்வரர் இருந்தாலும், ஆனால் இரண்டு இந்த பெண் தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்காங்க. அதான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோயிலா நம்ம பார்க்கிறோம். தமிழகத்தில் உள்ள சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும், உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இந்த அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபட்டு வருகிறார்கள். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சி விளங்குகிறாள். அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை. காமாட்சி அம்மாள் இங்கே 4 கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். முன் இருக்கைகளில் கரும்பு வில்லினையும் மலர் கனைகளையும், மேல் இருக்கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறார். தந்திர சூடாமணியின்படி இது 51வது சக்தி பீடங்களின் தேவியின் நாபி, அதாவது தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும். இந்த கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலாகும். விஸ்வ பிராமணர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் பொற்கொள்ளர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது. விஸ்வகர்மா மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதுபோல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை. காமாட்சி இங்கு பரபிரம்ம ஸ்வரூபிணி என்று வழங்கப்படுகிறார். ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்கிர ஸ்வரூபிணி என அழைக்கப்பட்டார். ஆதிசங்கரால் 8ஆம் நூற்றாண்டில் இத்திருக்கோவில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளி அன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தியுள்ளார். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி திருக்கோவிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவலாகும். காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமான தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வை ஏற்படுத்துமா. அன்னை காமாட்சி ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகவும் இத்தல அம்பிகை விளங்குகிறாள். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் காஞ்சிபுரம் அன்னையை வழிபட்டு செல்கின்றனர். கோவில் மாநகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது மிக முக்கியமான கோவில் காஞ்சி அம்மன் திருக்கோயிலாகும். 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரும் தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக, பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள்பாலித்து வருகிறாள். தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அன்னை பராசக்தியில் தொப்புள் பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது. அதனாலேயே இந்த தலம் நாபி பீடம் என அழைக்கப்படுகிறது. கோவிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் அமைந்துள்ளன. திருக்கோவில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமைந்திருக்கும் கோலத்தில் உள்ளது. சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் திரித்துவத்தால் சூழப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேந்த கோபுர விமானத்திலே கண்டுகளிக்கலாம். மேலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தல விருட்சம் மாமரம் ஒன்று பன்னெடுங்காலமாக இருக்கிறது. திருக்கல்வனூர் திவ்ய தேசம் காமாட்சி அம்மனின் கருவறைக்கு அருகில் 7ஆம் நூற்றிலிருந்து 10ஆம் நூற்றாண்டின் ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இருந்தது. இக்கோவில் சிதலமடைந்ததால் அங்குள்ள தெய்வம் இப்பொழுது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் விமானத்தின் மேல் சிற்பங்கள் உள்ளன. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைந்ததற்கு 2 விதமான வரலாற்று கதைகள் சொல்லப்படுகின்றன. தட்சனின் யாகத்தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது அன்னையின் தொப்பி பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி மற்றொரு கதையாக கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது. அந்த தவற்றுக்காக அன்னையை பூகோளம் சென்று தவம் செய்யுமாறு கூறினார் சிவபெருமான். பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தளத்தில் தீமூட்டி தவம் செய்தார். அவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் காஞ்சிபுரத்தில் தன்னை அடையும்படி கூறினார். அதன்படி சிவனையும் அடையும் பொருட்டு அன்னை அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் என்று சொல்லப்படுகிறது. தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில் அன்னை 2 கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள்.
4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் இரு கைகளில் கரும்பு வில்லும் மலர்கணைகளும் ஏந்தியபடியும் பின்னிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவமாக மங்கள ரூபிணியாக பரபிரம்ம ரூபிணியாக காட்சி தருகிறாள். ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சியளித்த அன்னையின் முன் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறினாள். காயத்ரி மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னையின் கருவறையை சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சக்திகள் அடங்கிய திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி உள்ள சுவர்களில் பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர், சரஸ்வதி ஆகியோரின் சன்னதிகளும் தனித்தனியே அமைந்துள்ளன. சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோவிலில் காமாட்சியின் காமாட்சி வார பத்தாரிகா, நவகாமாட்சி, அஞ்சன காமாட்சி, ஸ்வர்ண காமாட்சி, உற்சவ காமாட்சி என 5 வடிவங்களில் தரிசிக்க முடியும். 108 திவ்ய தேசங்களில் திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதலமடைந்ததால் அக்கோவிலின் பெருமாள் இங்கு எடுத்து வந்து வைக்கப்பட்டுள்ளார். அதனால் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் விளங்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் திருமாலின் வராக வடிவத்தை தரிசிக்க முடியும். இக்கோவில் சூரியன், சந்திரன், குபேரன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன. கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போதுள்ள கோவில் 1783ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்து அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவில் காஞ்சி காமகோடி பீடத்தில் தலைமையிடமாகவும் விளங்குகிறது. காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி உள்ளது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த அம்பிகையை வணங்கி பிக்ஷாத்துவாரம் வழியாக பகவதி பிக்ஷாம் தேகி என கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அம்மனின் திருவடிகளில் நவகிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுவோர்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்படுவதில்லை. அன்னை காமாட்சியின் கருவறைக்கு முன் துர்வாசருக்கு தனி சன்னதி உள்ளது. இவர் சிவனின் அவதாரம் என கருதப்படுகிறார். அன்னை காமாட்சி பக்தர்களை பாதுகாக்கவும், எல்லையற்ற கருணையை வழங்கவும், அளவில்லாத சக்தியை குறிக்கும் சத்துவ சக்தியாக துர்வாசல் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அன்னை காமாட்சியை போற்றும் திரிபுர மகிம ஸ்தோத்திரம், லலிதா ஸ்தவ ரத்னம் ஆகிய ஸ்தோத்திரங்களை இங்கேயே ஏற்றியுள்ளார்கள். சரஸ்வதியின் சாபத்தால் கேட்கும் திறன் அற்றவராகவும் பேசும் திறன் அற்றவராகவும் இருந்த துர்வாசர் அன்னை காமாட்சியின் கருணால் சாபத்தில் இருந்து விடுபட்டதாக புராணங்கள் சொல்லுகின்றன. லலிதா சகஸ்ரநாமத்தை முதல் திருநாமமாக விளங்கும் ஸ்ரீ மாதா என்ற துதி அன்னை காமாட்சியை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஹயகிரீவர் அகத்திய முனிவர் மூலம் லலித சகஸ்ரநாமத்தை அருளியதால் ஹயகிரீவர், அகத்தியர் இருவருக்கும் இக்கோவிலில் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் தலவிருட்சமாக மாமரம் உள்ளது. இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக நடந்தேறுகிறது. இவற்றில் தேர் திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிக சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் பெற்றவை. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவையே இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய வேண்டுதலாக உள்ளன. இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்துதான் ராமர், லட்சுமணர் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் ஆகியவற்றை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஆலயம் காலை 5 மணிக்கு துவங்கி பகல் 12:15 வரையிலும், மாலை 4 மணிக்கு துவங்கி 8:15 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9:30 வரையிலும், பௌர்ணமி நாளில் இரவு 10:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இந்த ஆலயத்திற்கு காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கும் பஸ் நிலையத்திற்கும் மிக அருகிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது. சங்கர மடத்தை ஒட்டி அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் தான் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கிய கோயில்கள் அனைத்திற்கும் துவக்கமாக அமைந்துள்ளது. இந்த ஆலய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் எண்ணற்ற ஆலய தரிசனங்களை கண்டு மகிழ www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தை நீங்கள் சொடுக்கவும். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கு, அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். வணக்கம். தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும்
சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், அவங்க இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்துணை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.